மிக்சியில் தான் ட்ரையாகவும் அரைப்பாங்க, தண்ணி ஊற்றியாக அரைப்பாங்க. அம்மிக்கு அது மாதிரி இருக்கும் மிக்சி. அதனால என்ன சொல்லுங்க, இதனால இப்போ இருக்கிற மிக்சி அண்ட் கிரைண்டருக்கும் இதில் பண்ணினதுனால என்ன யூஸ்? அதாவது அதனால என்ன யூஸ் ஆகும்? உங்கள் உடம்புக்கு எக்ஸசைஸ் அதை கொண்டு அவாய்ட் பண்ணு. யானைக்கு போது அந்த காலத்துல வயசானவங்க, இப்ப வயசானவங்க அந்த காலத்துல அம்மியில அரைச்சதுனால அவங்க இன்னும் 80, 85 இல்ல 90 வயசு வரைக்கும் எந்த ஒரு வலியும் இல்லாம, அதாவது மசில் ஸ்ட்ரெக்னஸ் அப்படின்னு சொல்றோம். இப்பெல்லாம் அது எலும்பு ஆக்ஷன் இல்லை, பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னு இப்போ எல்லா வியாதியும் வந்திருக்கு. ஆனால் அந்த காலத்து மக்களுக்கு அதெல்லாம் இருக்காது. ஏன்னா அவங்களாம் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. நாம் இந்த காலத்தில் எவ்வளோதான் டெவலப் ஆகி, நான் மிக்சி கிரைண்டர் விற்கிற கடை ஓனர் தான் இருந்தாலும் அந்த காலத்துலேயும் சொல்கிறேன், இந்த காலத்துலேயும் சொல்கிறேன், எவ்வளோ சயின்ஸ் டெவலப் ஆகிருக்கு. அதனால தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சோம். இருந்தாலும் இதுவும் பயன்படுத்தணும், அதுவும் பயன்படுத்தணும். நம்ம உடம்புக்கு தேவை எக்ஸசைஸு, அதை அந்த காலத்து மக்கள் எக்ஸசைஸுக்கு செய்யலை, இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸு, அந்த யோகா கிளாஸு அப்படின்னு போகிறோம். ஏன்? we are developed to science. சயின்ஸ்ல இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நாம எது ஈஸி பார்த்து டைம் சேவருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் இதெல்லாமும் நம்ம பயன்படுத்தணும். அவங்க ஏஜ் என்னம்மா? அந்த பாட்டிக்கு ஏஜ் அப்போ அவங்க 60 வயசுல எந்த வலியும் இல்லாம தானே இருக்காங்க. அப்போ எதனால? அந்த எக்ஸசைஸ் மாதிரி இதெல்லாம் செய்யறதுனால. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உங்களுக்கும் தேவை எக்ஸசைஸ். அது நம்ம உளுந்தையும் அரிசியும் ஒன்றா போட மாட்டோம். ஸோ தனித்தனியாக தான் போடும்போது அதில் இருந்து அமிலங்கள் வெளியே வரும்போது நம்ம வயிற்றுக்குள்ள நிறைய காரங்களாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய நம்மளுக்கு ஒத்துக்காதெல்லாம் சாப்பிட்டுப்போம்ல. ஸோ அந்த அரிசி அந்த உளுந்து ரெண்டும் உள்ளாக போகும்போது அம்மிக்கல்ல அரைச்சதுனால அது அமிலம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அமிலமும் காரமும் ஒன்றா சேரும்போது நம்ம வயிற்றுல இருக்க கெட்ட பூச்சி, அப்புறம் நிறைய காரங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வெளியே வந்துடும். ஸோ நம்ம ஆட்டுக்கல்ல அரைக்கும் போது அந்த அரிசி நிறைய அமிலம் இருக்கும். ஆனால் அந்த உளுந்து ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி ஒரு கொஞ்சம் அமிலமும் கொஞ்சம் காரமும் இருக்கும். ஸோ நம்ம உடம்புல அமிலமும் காரமும் ஒன்றாகும் போது நம்ம உடம்புல இருக்க கெட்ட ரத்தம், அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் வெளியே இதில் கட் பண்ணி போடுவாங்க. அவங்க அது கோல்னா கறி கிடைக்கும். அந்த கறியை யூஸ் பண்ணலாம். இந்த கறியை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சாம்பிராணி புகை போடுவாங்க. கறி அடுப்பு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சமைப்பாங்க. அப்ப ஓகேங்களா? இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். ஓகே, சொல்லு சொல்லு. உருளை தமிழ்ல உருளை, இங்கிலீஷ்ல புல்லின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சார் சார் அது இந்த மாதிரி இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. கிணறு இல்லாத இடத்துல இப்போ என்னன்னாக்கா கட்டடத்துக்கெல்லாம பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஏற்றணுன்னாக்கா ஒரு பக்கம் வச்சு இது என்ன சிமெண்ட்டை ஒரு பக்கமும் அதை வச்சு இழுத்தாங்கனாக்கா அந்த வெயிட் அதில் வச்சாக்கா இந்த பக்கம் இழுக்கும்போது மேலே போகும். அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பார்த்துக்கிங்களா? அது இப்போ கட்டடம் சொல்லு.
கை தட்டுங்க சொல்லுங்களே. கரெக்டாக இருக்குண்ணே. அதை மாட்டி அதில் மாட்டிக்கும் மேலே எடுக்கும்போது வந்துடும். ஓகேங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? 1 பார்த்துக்க 2 3 சார். இதை பார்த்ததில்லை. இது வந்து தண்ணிக்குள்ள கிணத்துக்குள்ள ஏதாவது விழுந்துருச்சுன்னா இதுல கயிறு கட்டி உள்ள விடுவாங்க. அந்த அதுல கிணத்துக்குள்ள விழுந்தது அந்த கம்பியில மாட்டிக்கும். தென் மேல விழுந்தோம்னா நம்ம ஈஸியா எடுத்துடலாம். தண்ணிக்குள்ள முழுகினா அந்த ஏன பொருள் எடுக்கணும்னு இல்லை, இதுல மாட்டிக்க எடுத்துடலாம். இதெல்லாம் அந்த காலத்துல பயன்படுத்தின பொருட்கள். நான் தெரியுமா பார்த்துருக்குங்களா அது அடுப்பு. அதுக்கு பக்கத்துலேயே அது வழியாக வீட்டில் வச்சாலே பக்கத்தில் ஒரு இது போகும், கொடி அடுப்புட்டு. அதை பார்த்துருக்கீங்களா? கிராமத்துல எல்லாம் யார் யார் வீட்டில் இருக்கு? யாரு இப்போ எல்லாம் கேஸ் அடுப்பு வந்துருச்சு. இதை வச்சுட்டு இப்போ கேஸ் அடுப்பில் வச்சு இதெல்லாம் செய்கிறாங்க. அடுத்தது தெரியுமா? பேர் சொல்லுங்க பாப்பா. என்னன்னு குட். கை தட்டுங்க. என்ன பண்ணுவாங்க? யார் யூஸ் பண்ணுவாங்க? யார் யூஸ் பண்ணிட்டு இருந்தா இப்படி யூஸ் பண்ணலாம்? அப்பெல்லாம் வெத்தலை பாக்கு போடுவாங்க. அப்ப இந்த பாட்டிகள் அப்ப பாக்கெல்லாம் பல்லால கடிக்க முடியாததா இதெல்லாம் கட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதனாலதான் அந்த பேரு. நான் எங்க மாமியார் நடைமுறை தான் நான் இப்ப சொல்றேன். நான் எங்க மாமியார் நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அத நான் வெளியில என்ன யூஸ் பண்றோம்னா குழந்தைங்களுக்கு மாத்திரை கட் பண்ணேன். ஓகேங்களா? இப்ப பெருங்காயத்தை கூட முடியலன்னா அதை யூஸ் பண்றேன். எங்க மாமியார் கொடுத்ததெல்லாம் நான் இப்ப இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பலதும் பல விதமாகவும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கோலம் சொன்னேன். ஓகே. இப்ப வெத்தலை பாக்கு அந்த காலத்துல போட்டாங்க இல்லையா? அதோட யூசேஜ் தெரியுமா? அது ஏன் போட்டாங்க தெரியுமா? யாருக்கு? வேலை செய்யும் பொழுது வயல்லாம் வேலை செய்யும் போது சாப்பிட பசி தெரியாம இருக்கிறதுக்காக அதை போட்டாங்க. தெரியாம இருக்கிறதுக்கு ஃபார் டைஜஷன். சாப்பிட்ட பொருள் டைஜஷன் ஆறதுக்கு போட்டது. ஓகேங்களா? நாட் ஃபார் பசிக்கு போடல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போட்டுப்பாங்க. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு பாக்குலாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த வெத்தலையில என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம்னா இப்ப யூரிக் ஆசிட்னு டெஸ்ட் பண்ணா பிளட் டெஸ்ட்ல யூரிக் ஆசிட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த யூரிக் ஆசிடை ரிமூவ் பண்றதுக்கு இப்ப காலத்துக்கு அவங்க நேரி நானும் மாற்றிருக்கேன். பழைய சாதம் இருக்கு இல்லையா? முதல் நாள் செய்த சாதத்துல 1 டம்ளர் சாதத்துல நீங்க உங்க பெரியவர்களுக்கு உங்க பாட்டிமா உங்க அம்மா அப்பாக்களுக்கு சொல்லுங்க பிளட் டெஸ்ட்ல யூரிக் ஆசிட் இருந்ததுன்னா அதை வந்து மெடிசன் மட்டும் எடுத்தா பார்க்காது. மெடிசன்ல நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்க என்ன சொல்லுங்க? 1 டம்ளர் சாதத்துல 2 டம்ளர் தண்ணி ஊற்றி முதல் நாள் வச்சிட சொல்லுங்க. இந்த வெத்தலை இருக்கு இல்லையா? பீட்டில் லீஃப்னு சொல்லுவோம். அதை பிச்சு போட்டுருங்க. அதுல நீங்க ஒரு நாள் செஞ்சு காட்டுனீங்கன்னா உங்க அம்மா அப்பாக்கள் அடுத்த நாள் செஞ்சுட்டு ஆரம்பிச்சுவாங்க. அந்த 1 டம்ளர் அந்த சாதத்தை வடிச்சு எடுத்துட்டு அதை கரைச்சிட்டு அந்த சாதத்தை வடிச்சு எடுத்துட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லையா? அந்த தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த யூரிக் ஆசிட் தானாவே கரைஞ்சிடும். மிளகாய் ஒன்றுமா பசி வந்துருச்சா? சத்தமா? சரி. அப்புறம் கோயில்கள்ல இப்பெல்லாம் யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்க? மருந்து. உங்களுக்கு வரலாம். மருந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? இந்த புடி மருந்து எதுக்கு கோயில் யூஸ் பண்றாங்க? ஸ்டோரேஜ் பண்றது தான் களஞ்சியம்னு சொல்லுவோம்.
களஞ்சியம்னா எல்லாத்தையும் ஸ்டோர் சொல்ல பண்ணுறது. வரேன். இது வந்து நெற்களஞ்சியம்னு பேசப்படும் அந்த காலத்துல, சோழ மன்னர் காலத்துல. அப்போ வந்து இந்த மாரி இருந்தது. வெறும் உட்டால செஞ்சிருப்பாங்க. அது எலி புகாம வச்சிருப்பாங்க. வாயில் சிறியதாக இருக்கும். அதன் வழியாக எடுப்பாங்க. மேலே கொட்டுறதுக்கு பெரிய அகலமான ஓப்பன் இருக்கும். ஓகேங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? ஓகே, 2 பேர் இருக்கு. ஓகே, சொல்ல வரேன், சொல்லு. இந்த நெற்கள் கலந்து நெற்களை போட்டு சேர்த்து சைடில் ஒரு பைப் மாதிரி இருக்கும். அதில் தான் நான் அவங்களுக்கு தேவைப்படும் போது அந்த நெல்லாம் எடுத்து விற்பனைக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த நெல் களஞ்சியத்தில் எவ்வளோ நாள் போட்டாங்க அந்த ஹீட்டுனால வெளியே இருக்க குளிரோ இல்லை பெரிய ஹீட்டோ அந்த நெல்லுக்கு எதுவுமே ஆகாமல் அந்த ஹீட் அந்த ஒரு பதத்தில் அந்த நெல்லை பதமாக வச்சுக்கிட்டு கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கு வச்சுப்பாங்க. அது மேலே ஒரு மூடி இருக்கும். அந்த மூடி வந்துட்டு எடுக்கும் போது ஒரு டைம் கொட்டி வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு காலியாகிற வரைக்கும் அந்த மூடி எடுக்கவே மாட்டாங்க. க்ளோஸ் பண்ணி அப்படியே தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான போது சைடில் இருக்க பைப்பு, அந்த பைப்பை எடுத்து ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு தேவையான சாக்கில் கொட்டி எடுத்துகிட்டு போய் விற்பனை பண்ணிட்டு வருவாங்க. கீரை கடைய இப்போதைக்கு கீரை கடைய எதுல கடைவாங்க? மத்தில மண் சட்டியில வச்சு கடைவாங்க. ஓகேங்களா? அதுக்கு சார்ந்ததை எல்லாத்தையும் கடைன்னு சொல்லிடணும். ஓகேங்களா? தென் தயிர் கடைஞ்சி வெண்ணெய் தனியாக எடுப்பாங்க, நீர் தனியாக எடுப்பாங்க. தயிரில் ஹீட்டு அதை நீர் தெளித்து சாப்பிடணும் தயிரை. அதுதான் அது என்ன தெரியுமா? அதில் எழுதிருக்கு, படிங்க.